இனிய சொற்கள் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாய் இருக்குது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக உங்களுக்கு இனிய சொற்களை கொண்டு வருகிறார். நாங்கள் கவனமாக கேட்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும், எலும்புகள் வியாதிகள் சுகமாகும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் இந்த வேளையிலும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவே, இந்த வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. அவருடைய தேவைகளை சந்தியும், வியாதிகளை சுகமாக்கும், அற்புதங்களை செய்யும் ஆண்டவர் என்னுடைய அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் வேதம் சொல்லுவது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், பிரச்சனைகள் தீரும். நாங்கள் கவலையற்றவர்களாக வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். சமீபத்தில் ஒரு தலைவர் கூட, அதாவது இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறவர் விரக்கி முதல் அவருடைய பிரச்சார கூட்டங்களில் பேசும் பொழுது சொன்னார், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். விஜய் அவர் தான் சொன்னார், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதில் எல்லாம் வெளியிருக்குன்னு சொல்லி. நான் முதல் முறையாக ஒரு தலைவர் இப்படி பொது மேடையிலிருந்து வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னதை நான் என்னுடைய காதால கேட்டேன். அப்படி வண்ணமாக அந்த வேதத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது. இதற்கு முதல் யாரும் சொன்னதை நான் கேட்கவில்லை. அப்பொழுது நான் அந்த தலைவரை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். அந்த தலைவரையும், தமிழ்நாட்டையும், இந்திய தேசத்தையும், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உண்மையிலே அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய வழியிலே நடப்பார்களா இருந்தவன் சொன்னால் அந்த தேசம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். என்னென்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்தெந்த தேசங்கள், எந்தெந்த மனிதர்கள் இயேசுவுக்கும் அவருடைய உபதேசத்துக்கும் ஒப்பு கொடுத்து அவரை ஆராய்ச்சி பார்த்து அதன்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, அந்த தேசங்களும் அந்த மனிதர்களும் நல்லாக ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். நீங்கள் வேணுமென்று சொன்னால் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேணுமென்று சொன்னால் நாங்களே அதை செய்து பார்க்கலாம். வேதத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நாங்கள் தியானித்து அவர் சொல்றபடி நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு நித்தியமான ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் மரித்தது பிறகும் எங்களுக்கு நித்திய ஈவன் பரலோகமாக எல்லாம் எங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நாங்கள் தியானிப்போம். அவர் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கிறதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிற ஒரு வசனம் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு வசனம். அதாவது ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இந்த வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாதிருக்கிறீர்களா? அதாவது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வசனம். நாங்கள் இந்த பைபிளை வேதத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு சட்ட புத்தகம் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார், தான் நியாய பிரமாணம் என்று சொல்லிட்டு. அந்த நியாய பிரமாணத்தின்படி தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்து அவன் இந்த உலகத்தை விட்டு போக மட்டும் அந்த நியாய பிரமாணம் அவனை ஆளுகை செய்கிறது. உதாரணத்துக்கு நாங்கள் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறோம், அந்த சட்டங்கள் தான் எங்களை ஆளுகை செய்கிறது. இந்த சட்டம் எங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அந்த சட்டத்தின்படி தான் எங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார்கள். அதே போல எங்களை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் ஒரு சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறார். அந்த சட்டத்தின்படி தான் எங்களுக்கு எல்லாமே நடக்கும். அப்போ நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் நாங்கள் கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ இந்துக்களோ எல்லாரையும் இந்த நியாய பிரமாணம், இந்த சட்டம் அவர்களை ஆளுகை செய்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? பொய் சொல்லுகிறவர்கள், களவெடுக்கிறவர்கள், ஏமாத்துகிறவர்கள், அதாவது அவர்கள் எல்லாருக்கும் தண்டனை இருக்கிறது. அவர்கள் நல்லா இருக்க மாட்டார்கள்.
ஆண்டவருடைய சட்டத்துக்கு விரோதமாக நடக்கும் பொழுது அவர்களுக்கு வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதுவையெல்லாம் காத்திருக்கிறது. அப்போ பொய் சொல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? அப்போ வந்துட்டு எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்கள் ஆனார்கள். நியாயப்பிரமாணத்தை நாங்கள் யாருமே சரியான முறையில் கைக்கொள்ளவில்லை. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து எங்களுக்கு எப்படி விடுதலை? அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நாங்கள் வந்து அதன்படி ஜனங்கள் வந்து நாங்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்குறோம். வந்து நியாயப்பிரமாணத்தின் உயிரோடு நாங்கள் பிறக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து பாழாக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிறக்கும் பொழுதே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக, சாபத்துக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் பிறக்கிறோம். அந்த சாபங்கள் எங்களுடைய பரம்பரையாக செய்த பாவங்கள் எங்களுடைய தலைமையில வந்து நாங்கள் அந்த பாவத்தை நாங்கள் சுமந்து அதன் மூலமாக நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ இதிலிருந்து எப்படி எங்களுக்கு ஒரு விடுதலை? இது உண்மையிலேயே ஒரு தியானிக்க வேண்டிய, அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய, அதிலிருந்து விடுதலை பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். நீங்கள் தயவு செய்து நீங்கள் இதை எடுத்து வாசித்து இது என்ன உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அப்ப படைச்ச தெய்வம் இந்த மனிதர்கள் வந்து இப்படி நியாயப்பிரமாண இந்த சட்ட திட்டங்களை சுமக்க முடியாமல் கஷ்டப்படுகிறதை பார்த்து அவரே வந்து சிலுவையில நமக்காக எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், எங்கள் மேல வர வேண்டிய தண்டனைகள் எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொண்டு இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறுகிறதற்கான ஆலோசனைகள், வழிகள், அதிலிருந்து நாங்கள் தப்பு வைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அவங்களுக்கு சொல்லி தந்தது மாத்திரமல்ல, எங்களுக்கு வர வேண்டிய தண்டனைகளை எல்லாம் அவரே தன் மேல ஏற்றுக்கொள்கிறார். அதாவது வந்து வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி எங்களை ரட்சித்திருக்கிறார். இப்போ மரத்தில் தூக்கப்பட்டவன்டா இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த சாபங்கள், எங்கள் மேல வர வேண்டிய சாபங்கள், எங்கள் மேல வர வேண்டிய அடிகள், எங்கள் மேல வர வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில சுமந்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்களாக்கி எங்களை ரட்சித்து எங்களுக்கு வர வேண்டிய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மேலே இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்கள் மேலே வைத்து நாங்கள் ஆசீர்வாதமாக வாழக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் சொல்லித்தந்து பரிசுத்தமாக வாழ, சந்தோஷமாக வாழ, சமாதானமாக வாழ, பிரச்சனை இல்லாமல் வாழ ஆண்டவர் வந்து எங்களுக்கு வழிகளை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார், வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அதனால நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அவருடைய வழிகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் அவருடைய வழியில நாங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். மரித்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் என்ற நித்திய காலமாக பரலோகத்திலே நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். அப்போ நாங்கள் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை எங்களை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய வழியில நடந்து அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை இலவசமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதுதான். ஒன்றும் கஷ்டமான ஒரு வேலையை ஒன்றும் ஆண்டவர் எங்களிடத்துல கேட்கவில்லை. இருதயத்தை எனக்கு தான், அவ்வளோதான் கேட்குறாரு. ஆண்டவர்கிட்ட நாங்கள் எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய ஆத்மாவை, சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவரே உங்களுடைய வழியில் நடக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நாங்கள் அவரை பின்பற்றும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இந்த வேளையிலும் ஆண்டோட கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வேளையிலும் அப்பா இந்த நல்ல செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இப்படி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். அதே போல இந்த உலகத்திலும் அறியாமல் ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க விடுதலையாக்கி ஆண்டவரே அவர்கள் விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க. அதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக மனக்கண்களை திறந்தருளும், அவர்களை ஆசீர்வதியும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுங்க.
இந்த வேதத்தை வாசித்து உம்முடைய அன்பை அவர்கள் அறிந்து கொண்டு உமக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். வியாதிகள் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, பலவிதமான துன்பங்கள் துயரங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து ஆண்டவரே குடும்பமாக எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபத்தை கேட்டபடியால நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவை நீங்கள் பின்பற்றும் பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள்.